அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த காலை பொழுதை கொடுத்த இறைவனுக்கு நன்றி. திருமந்திரம் வாய்ப்பளித்த திருமூலருக்கும் நன்றி. நேற்று தேவியானவள் பூஜைக்கு தகுந்தவள் அப்படின்னு சொன்ன திருமூலர் இன்று பூஜைகள் எப்படி செய்ய வேண்டும், எதை வச்செல்லாம் பூஜைகள் பண்ண வேண்டும், பூஜைகளுக்கான விதிகளை இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார். பூசனை கெத்தம் புனைமலர் மாக்கோடி யோசனை பஞ்சத்து ஒளிவந்து உரைச்செய்யும் வாசம் இல்லாத மணி மந்திர யோகம் தேசம் திகையும் திரிபுரை காணே அப்படின்னு பூஜைக்கு உகந்த பொருள் எதுன்னா நறுமண பொருட்கள், மனமேசும் நறுமலர்கள், புதிய ஆடைகள், நெடுந்தளவு கேட்கும் 5 வாத்தியங்கள் அப்படின்னு சொல்றாருங்க. இதுல சொல்வதற்கு அரிதாகிய இந்த 5 மந்திரத்தை நாம் இவற்றோடு சேர்த்து பூஜை செய்யும் போது திருப்புரை மிகவும் விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்வாள் அப்படின்னு இந்த பாடலை சொல்றதா உணர்கின்றேன். 5 இசைக்கருவிகள்னு சொன்னோம்னா தோல் கருவி, தொலைக்கருவி, நரம்பு கருவி, தாளக்கருவி, மிடட்டு கருவி அப்படின்னு 5 விதமான கருவிகள் நமக்கு முழக்கம் கேட்கணும். இப்படின்னு செஞ்சா திருவுரை ரொம்ப விருப்பமாக அதை ஏற்றுக்கொள்வாள் அப்படின்னு இந்த பாடலை சொல்வதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் சத்யநாராயண ஐயா, வணக்கம். தளத்தை வழி நடத்துங்கள். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆன்ம சுவாசம் திருமந்திர கிளப் கேள்வி ஞானம் அப்படிங்கிற தலைப்புல தினமும் ஒரு திருமந்திரம். அந்த வகையில் இன்னைக்கு 1086வது பாட்டு பூசை செய்யும் விதிகள். அதாவது பூசனை கெந்தம் புனைமலர் மாகோடி யோசனை பஞ்சத்து ஒளி வந்து உரை செய்யும் வாசம் இல்லாத மணிமந்திர யோகம் தேசம் திகழும் திருவுரை காணே அப்படிங்கிறது பாடல். அம்மா விந்தியாம்மா, வாங்க, உங்களுக்கான நேரம் இது. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய போற்றி, ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1086வது திருமந்திரம். பூசனை கந்தம் புனைமலர் மா கோடி யோசனை பஞ்சத்தொளி வந்துரை செய்யும் வாசமில்லாத மணிமந்திர யோகம் தேசம் திகழும் திரிபுரை காணே. இறைவியை பூசித்து வழிபடுவதற்கு வேண்டியன வாசமிக்க புது மலர்கள், புத்தம் புதிய சிறந்த ஆடைகள், ஒரு காத தூரம் கேட்கும் 5 ஒலி வாத்திய இசை, மனம் ஒன்றி ஓதப்படும் மந்திரம், துதி பாடல், தியானம், இவை மூலம் உலகமெங்கும் உயர ஓங்கி விளங்கும் ஒளி வடிவான திரிபுரையை கண்டு வழிபடுங்கள் என்று வழிபடும் அந்த சிறப்பினை திருமூலர் நமக்கு திருமந்திரத்தில் உன்னதமாக எடுத்துரைத்துள்ளார். சில நூல்களில் கெந்தம் என்ற சொல் உள்ளது, சில நூல்களில் கந்தம் என்ற சொல் உள்ளது. கெந்தம் என்பதனுடைய பொருள் கந்தம் வாசனை அப்படின்னு அர்த்தம். மா அப்படின்னா உயர்ந்த, கோடி அப்படின்னா புது துணி, கோடி உடுத்திருக்கியான்னு கிராமத்தில் பேச்சு வழக்கா சொல்லுவாங்க. யோசனை அப்படின்னா ஒரு காத தூரம், அதாவது 10 மைல். பஞ்சத்தொளி அப்படின்னா 5 வகை ஒலி. தோல் கருவி, முரசு, மிருதங்கம் முதலியன. துளை கருவி, புல்லாங்குழல். நரம்பு கருவி, வீணை. தாள கருவி, கைத்தாளம். மிடற்று கருவி, சங்கொலி. இவை 5ம் எழுப்பும் ஒலி. தேசம் அப்படின்னா உலகம்னு பொருள் இருக்கு, ஒளி அப்படின்ற பொருளும் உண்டு. வாசமில்லாத என்று புற செயல்களில் வசப்படாத மனம் ஒன்றிய தியானத்தை இங்கு குறித்தது. இந்த திருமந்திரத்தை அகப்பூசையாக கூறுவதை ஒட்டி இதற்கு பொருள் கூறுவர்.
பூசனை கெந்தம் அப்படின்னா பூசைக்கு உரிய பொருள் என்பது பொருள். பிருத்திவிமயமான வீரியம். புனைமலர் மா கோடி, ஆற்றலின் எல்லையே அவளுக்கு சாத்தும் மலர். யோசனை பஞ்சத்தொளி வந்து உரை செய்யும், அவளை சிந்திப்பதால் குயில் ஒலி போன்ற நாதம் கேட்கும். வசந்த கால வரவை வெளிப்படுத்தும் குயிலின் இனிய குரலை போன்று சக்தியின் வரவை வெளிப்படுத்தும் நாதம் கேட்கும். வாசமில்லாத மணி மந்திர யோகமாகும். தேசம் திகழும் திரிபுரை காணே. இதனை அறிந்து ஒளிவடிவாய் விளங்கும் திரிபுரையை தரிசிக்கவும் என கூறுவதோடு, திரிபுரையை வழிபட்டால் எல்லா தெய்வங்களையும் வழிபட்டது போலாகும் எனவும் இந்த மந்திரத்துக்கு விளக்கம் எழுதியுள்ளனர். இதற்கு இணையான பாடல் அபிராமி அந்தாதி 73வது பாடல். தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனு கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் 4 ஒளி செம்மை அம்மை நாமம் திரிபுரை. ஒன்றோடு 2 நயனங்களே. அம்மை நாமம் திரிபுரை, தமிழில் நாமத்தை பெயர் என்போம். திரிபுர சுந்தரி என்ற பெயர் உலகுக்கு தாயாகிய அபிராமியின் திருப்பெயர்களில் ஒன்றாகும். நயனங்கள் ஒன்றோடு 2, 1ம் 2ம் ஆக 3 கண்கள் உடையவள் திரிபுர சுந்தரி. தாமம் கடம்பு, அவள் அணியும் மாலை கடப்ப மாலை ஆகும். படை பஞ்சபானம் தனு கரும்பு, 5 கணைகளும் கரும்பு வில்லும் தேவியின் படைக்கலன்கள் ஆகும். செங்கைகள் 4 ஒளி செம்மை, அவளுடைய சிவந்த திருக்கரங்கள் 4 ஆகும். திருமேனி ஒளி வண்ணமும் சிவப்பாகும். யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது, வைரவர்களாகிய அடியவர்கள் அவளை துதித்து போற்றும் நேரம் நள்ளிரவாகும். எமக்கென்று வைத்த சேமம் திருவடி, எம்மை போன்ற அடியவருக்காக வைத்திடும் பாதுகாவல் அல்லது சேமநிதி அவளுடைய திருவடியேயாகும். அபிராமி தாயின் திருவடியை வணங்குவோம். அவளுடைய நல்லருளை நாள்தோறும் பெறுவோம். மற்றவர்களுக்கும் வழிகாட்டுவோம். வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். ரொம்ப நன்றிங்கம்மா. இன்னைக்கு பாடல் 1086. எளிமையா சொல்லணும்னா, பூசை செய்யும் விதிகள். எப்படி பூசை செய்யணும், திருபுரை எப்படி விருப்பத்தோட ஏற்றுப்பா அப்படிங்கிறத சொல்றதா இந்த பாடல். பூசனை கெந்தம் புனைமலர் மாகோடி யோசனை பஞ்சத்து ஒளிவந்து உரை செய்யும் வாசம் இல்லாத மணிமந்திர யோகம் தேசம் திகழும் திரிபுரை காணே. அதாவது பூசைக்கு உகந்த நறுமணப் பொருட்கள், மனம் வீசும் நறுமலர்கள், புதிய ஆடைகள், நெடுந்தொலைவு கேட்கும் 5 வாத்தியங்களின் முழக்கம், சொல்வதற்கு அரியதாகிய திரு 5 எழுத்தால் ஆன அரிய மந்திரம், இவற்றுடன் செய்யும் பூசையை திருவுரை மிகவும் விருப்பத்துடன் ஏற்பாள். அந்த 5 இசை கருவி என்னன்னா, தோற்கருவி, தொலைக்கருவி, நரம்பு கருவி, தாளக்கருவி, மிடற்று கருவின்னு சொல்றாங்க. இன்னொரு உரை ஆசிரியர் திரிபுரியை வழிபடும் முறையை கூறுகிறார். எங்கும் நிறைந்தவளாகிய சக்திக்கு உரிய பூசை பொருட்களாவன சந்தனம், குங்குமம், பனிநீர் முதலிய நறுமணப் பொருட்கள், சூடத்தக்க மிக்க பல மலர்கள், 5 வகை வாத்தியங்கள், ஒலிக்காத மணி போல வாய்க்குள்ளே சொல்லப்படும் மந்திரங்கள் முதலியனவாம். குறிப்புரை பார்த்தீங்கன்னா, பூசுதலை உடையன களப சந்தனம், புனைவன மலர்கள், ஸ்ரீம் பீஜமே கோடி வஸ்திரம், யோசனை தூரம் கேட்கும் பாஞ்சஜன்ய சக்தி நொழியே வாத்தியம், இதுதான் சொல்ல முடியாத மணிமந்திர யோகமாம். இதனை செய்து ஒளி வடிவாய் விளங்கும் திரிபுரையை தரிசிக்க என்றவாறு. மணிமந்திர யோகம் நல்ல சந்தனம் பூசி மலர் மாலை அணிவித்து கோடி வஸ்திரம் முடித்து சங்கநாத ஒளி ஒரு காத தூரம் கேட்க இயற்றின் தேவியை தரிசிக்கலாம் என்பது கருத்து. பஞ்சத்தொளி, அதாவது பஞ்ச
தொழி என்பது விகாரமாயிற்று. யோகிகட்கும் கேட்கும் நவநாதங்களில் ஒன்றாகிய சங்கொலி தியான காலத்து கேட்கும் என்று தியான சித்தியின் எல்லை அறிவித்தவாறு அப்படின்னு சொல்றாங்க. வாசம் வசனம் என்பதன் திரிபு. பேச்சு மணிமந்திரம் மந்திரங்களுள் மணி போன்றது. தேசம்னா ஒளி. மா கோடி யோசனை பஞ்சத்தொளி மகாரமாகிய பிந்துவை எனக் கொள்ளுமாம். அது ஓம் என்னும் பிரணவநாதம். அதுவே சங்கொலியாம். இதனால் சக்தி வழிபாட்டிற்குரிய பொருட்படை கூறப்பட்டதுன்னு சொல்றாங்க. மொத்தத்துல சக்தியை எப்படி வழிபடணும், திரிபுரையை எப்படி தரிசிக்கலான்னு சொல்றாங்க. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. ஓம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் சரணம். அம்மா கத்தியம்மா வாங்கம்மா. வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பாடல் வந்து பார்த்தாச்சு. இந்தியம்மா சொல்லி கேட்டாச்சு, சத்யநாராயணையா சொல்லி கேட்டாச்சு. ரெண்டு விஷயத்த சொல்லுங்க. எப்படி பூஜை பண்றது அப்படிங்கிறதுல உண்டான ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லு. இந்த பாடலை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். முதல் 2 வரி ஒரு முறை, அடுத்த 2 வரி இன்னொரு முறை அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து இத பார்த்திருக்கோம் இருக்கணும். புறபூசணை, அகபூசணை, பாகியம், பூசணை எல்லாம் பார்த்திருக்கோம். அப்போ முதல் 2 வரியை நம்ம வந்து புறபூசணை அப்படின்னு வச்சு அது எங்கன்னா அகபூஜைக்கு வழிகோலுங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாங்க? பூசனை எந்தம் புனை மலர் மாகோடி யோசனை பஞ்சத்து ஒளி வந்து உரை செய்யும். பஞ்சத்தொலி வந்து உரை செய்யும். வாசமில்லாத மணிமந்திர யோக தேசம் திகழும் திரிபுரைக்கானே அப்படின்னு ஒரு நடு பாயிண்ட் வைக்கிறாங்க. இந்த புற பூஜைக்கும் அகபூஜைக்கும் உண்டான ஒரு பாயிண்ட் நடுவுல வைக்கிறாரு. என்ன வைக்கிறாரு? பஞ்சத்து ஒலி வந்து உரை செய்யும் அவர். அப்ப அந்த ஒலி அப்படிங்கிறத நம்ம இந்தியாமா சொன்னாங்க நாதம் அப்படின்னு. அப்ப அந்த நாதம் நம்முள்ளே கேட்க ஆரம்பிக்கும் எப்பொழுது? பூசனை கந்தம் புலை மலர் கோடி அப்படின்னு. அப்ப எது பூசனை? நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன வழிமுறை பார்ப்போம். இந்த பூஜனை அப்படிங்கறது வந்து நம்ம அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில நம்ம இத வந்து ரொம்ப எளிமையா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இத வந்து என்ன சொல்லுவாங்க? பஞ்சோபசாரம், சோடசோபசாரம் அப்படின்னு இரண்டு முறைகள் வந்து இப்பவும் நடைமுறையில இருக்கக்கூடியது. பஞ்சோபசாரம்னா 5 விஷயங்களை செய்து, பஞ்சம்னா 5 இல்லையா? அப்ப 5 விஷயங்களை செய்து உபசரித்தல் அப்படின்னு இருக்கலாம். ஷோடசோபசாரம் அப்படின்னா ஷோடசம்னா 16 தெரியும். ஷோடசோபசாரம்னா 16 முறைகளை செய்து 16 காரியங்களை செய்து அவர்களை உபசரித்தல் அப்படின்னு ஷோடசோபம். இன்னும் வந்து இதுல சொல்லுவாங்க, லலிதா சஹஸ்ரநாமத்துல என்ன சொல்லுவாங்கன்னா சதுஷ்டி உபசாராட்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சதுஷ்டி உபசாராட்சியா அப்படின்னாக்கா அது என்ன அப்படின்னாக்கா 64 வகையான உபசாரங்களை செய்தல் அப்படின்னு ஒரு 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 விஷயம் இருக்கு. அப்ப நம்ம வந்து அவ்வளவு எல்லாம் போக வேண்டாம். முதல்ல பஞ்சோபசாரம். இந்த பஞ்சோபசாரம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னாக்கா நார்மலா நம்ம பண்றது. அதாவது ஒருத்தர் உள்ள வந்தோன்னா என்ன செய்வோம்? அவங்கள வந்து வரவேற்போம். அதற்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு இருந்தது, நமக்கு டைம் இல்ல அப்படின்னா சந்தனம் கொடுக்கறது, புஷ்பம் கொடுக்கறது, அப்புறம் சந்தனம் இட்டு புஷ்பம் சாற்றி, அதாவது பூ சாற்றி, தூபம் புகை காட்டி, தீபம் காட்டி, நைவேத்தியம் செய்து பண்றதுதான் என்னது அப்படின்னா பஞ்சோபசாரம். அப்ப இது வந்து நார்மலா நம்ம வீட்டுல பண்றது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பூஜையில சாயங்காலையில விளக்கேற்றினோனையோ சாயங்காலம் விளக்கேற்றினோனையோ தடக்குன்னு என்ன பண்ணுவோம்? சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு ஒரு நைவேத்தியத்தை காட்டி சாம்பிராணி போட்டு தீபாரணை காட்டுவோம். அது வந்து நார்மல். அதே வந்து 16 உபசாரம் அப்படிங்கும்போது என்னது? நம்ம வந்து இது வந்து நம்ம நார்மலா ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்தா
என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஈக்குவேட் பண்ணிக்கலாம். நான் அப்படிதான் என்னுடைய மருமகளுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அவ பண்ணும்போது, அம்மா நீங்க இல்லைன்னா எனக்கு பண்ண தெரியல அப்படின்னா நான் சொன்னேன், இதெல்லாம் ரொம்ப எல்லாம் யோசிக்காத. ஒருத்தர் வந்த உடனே என்ன பண்ணுவோம், அவங்கள வர சொல்லுவோம். அதான் தியானம், ஆவாகம். அப்புறம் அது ஆசமனம் அப்படின்னா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீர் கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்க முதல்ல கால்களை கழுவுறதுக்கு நீர் கொடுப்போம். அப்புறம் அவங்கள உட்கார சொல்லுவோம். உட்கார சொல்லி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு நீர் கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சந்தனம் கொடுப்போம், குங்குமம் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி புதிய துணிகள் ஏதாவது அவங்களுக்காக வாங்கி வச்சிருந்தோம்னா அதை கொடுப்போம். அதுக்கப்புறம் அவர்கள் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவங்களுக்கு அக்ஷதை கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆபரணங்கள் சூட்டி மகிழ். அதுக்கப்புறம் நார்மலான இருக்கக்கூடிய இந்த புஷ்பம், அதாவது பூ கொடுக்கறது, அப்புறம் தூபம், தீபம், அலங்கரணார்த்தம் இதெல்லாம் பண்ணி அவங்கள சுத்தி நமஸ்கரிப்போம். இதுதான் பஞ்சோபசாரம். சோடசோபசாரம். இந்த 64 உபசாரங்கள் இன்னும் பெருசா போயிடும். அது நமக்கு வேண்டாம். அப்ப இந்த இதுல என்ன சொல்றாரு, பூசனை கெந்தம் புனர்மலர். அப்ப நீ ஏதோ ஒரு விதத்துல என்ன பூஜனை பண்ண. எதுக்காக இத்தனை விஷயம் வச்சிருக்காங்க, எதுக்கு இந்த பஞ்சோபசாரம், எதுக்கு இந்த ஷோடசோபசாரம், எதுக்கு இந்த சஷ்டியுபசாரம், சதுஷஷ்டி உபசாரம், எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா இதெல்லாம் உள்ள கொண்டு போகும். அந்த அந்த பண்ணும்போது நம்ம உள் மனசுக்குள்ள நம்புறோம், அவங்க வந்துட்டாங்க, தெய்வம் வந்துருச்சு, நம்ம அவங்களுக்கு பணிவிடை செய்கிறோம். எப்படி ஸ்தூலமா ஒரு விஷயத்த பார்த்து அவங்களுக்கு பண்றோமோ அதே மாதிரி சூட்சமமா அவங்கள பார்த்து அவங்களுக்கு பண்றோம். ஆசனம் கொடுக்கறது அப்படிங்கிறது எப்படி, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்னதா ஒரு ஒரு இடம் பண்ணி அந்த இடத்துல அவங்க உட்கார்ந்துருக்காங்க நம்ம நம்புவோம். அப்போ ஸ்தூலமாக இருப்பதை சூட்சமமாக பார்க்க தொடங்குகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பூசனை அப்படிங்கிற விஷயமே. பின்னாடி ஒரு ஒரு விளக்கமே வரும் திருமூலர் கிட்ட இருந்து. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கெந்தம் புனை மலர் மாகோடி. கெந்தம்னா என்னது, மனம் பரப்பக்கூடிய பொருள். இதுல நம்ம புழக்கத்துல இருக்கக்கூடிய மனம் பரப்பக்கூடிய பொருள்ல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா சந்தனம். அப்போ சந்தனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் நம்ம வெறும் பவுடர் வாங்கிடுறோம் சந்தனம். ஆனா பொதுவா சந்தனங்கிறது என்ன, கடவுளுக்கு சாற்றக்கூடிய சந்தனம் என்னன்னா ஒரு சின்ன சந்தன கட்டையாவது வீட்டுல வச்சுருக்கோம். அது ஒரு சந்தன கல்லு வேற வச்சுருக்கோம். அப்ப அந்த கல்லுல தண்ணியை விட்டு லேசா அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அரைச்சிக்கிட்டே இருக்கணும். அரைச்சிக்கிட்டே இருந்தா இத்தனோண்டு ஒரு உழுது வரும். அதை எடுத்து ஒரு இடத்துல வச்சுப்போம் நம்ம. அதுதான் சுவாமிக்கு சாப்பிடுவோம். அப்ப அந்த மனம் வேற சந்தன கட்டையில இருந்து. இதுதான் என்னது அப்படின்னாக்க நம்மோட மனம்தான் சந்தனம். அந்த மனம் என்ன இருக்கணும் அப்படின்னா சமர்ப்பிக்கப்பட வேண்டும். யாருக்கு, சந்தனம் சாத்துறதோட ஒரு தாற்பயமே அதுதான். மனத்தை நம்ம இறைவன் கிட்ட சமர்ப்பிக்கிறோம், தேவியின் இடத்தில் சமர்ப்பிக்கிறோம். எப்படி சமர்ப்பிக்கிறோம், மனம் மிக்க கெந்தம்னா மனம் மிக்க சந்தனமாக நாம் சமர்ப்பிக்கிறோம். எங்க நம் மனம் மிக்க சந்தனம் வரும், அது கரையணும். அப்படியே அந்த கல்லுல போட்டு தேய்ச்சி என்ன ஆகணும், அது விழுதா வரணும். அப்பதான், அல்லன்னா அது கட்டை. அப்ப நம்முடைய மனமானது என்ன செய்ய வேண்டும், இறை எண்ணத்தில், இறை நினைப்பில் தோய்ந்து அத்தனை மலங்களும் நீங்கி அந்த மேல இருக்கிற அத்தனை பொடியும் போயிடும். அப்போ என்னதான் வரும் அப்படின்னாக்கா, அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சந்தனத்து கட்டையில இருக்கக்கூடிய அந்த ஒரு மனம்தான் வரும். அதுதான்
மனம் மிக்கது, இந்த பார் தாண்டி இருக்கக்கூடியது. அப்போ அது வரணும். அந்த மாதிரி மனமானது என்ன செய்யணும் அப்படின்னாக்க, தோய்ந்து தோய்ந்து இறை எண்ணத்தில் தோய்ந்து தோய்ந்து சுத்தமாக மனம் மிக்கதாக. மனம் மிக்கதுன்னா இந்த இடத்துல என்னது அப்படின்னா நமக்கு தெரியும், மூக்குக்கு மனம் மிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது வெளியில தெரியும். அந்த மனம் வந்து வெளியில தெரியும். அப்போ அந்த மாதிரி ஆஹ் ஒரு 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 நல்ல ஸ்திதியில மனம் சென்று எங்க சேரணும் அப்படின்னாக்க இறைவனிடத்தில் சேர வேண்டாம். அதான் கெந்தம் அப்படின்னு சொல்றேன். சந்தனாங்காதி பிரகரணா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இதே வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலயும் இந்த சந்தனாங்காதி அப்படிங்கிறது வரும். ஏன்னா இறைவன் வந்து அதற்கு உரியவன். அதனால்தான் நம்ம வந்து சந்தனம் வந்து நம்ம டைரக்டா இந்த மாதிரி தேய்க்கிற சந்தனத்தை நம்ம எடுத்துட்டு இருக்க மாட்டோம். அதை இறைக்கு சாத்திட்டு தான் நம்ம வந்து எடுத்துட்டு. சோ அதனாலதான் இந்த இந்த விஷயத்த வந்து நம்ம சொல்றோம். ஏன்னா அவருக்கு தான் அதற்கு தகுதி, முதல் தகுதியும் இருக்குங்கிறதுனால அவருக்கு சாத்திட்டு அப்புறம் அவருடைய துளியாக நாம் இருப்பதனால் நாமும் எடுத்துட்டு கொள்கிறோம். அதனால அந்த இடத்துல இந்த கெந்தம் அப்படிங்கறது வந்து நம்ம அதை பார்க்கலாம். புனை மலர் மாகோடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த புனை மலர்னா இந்த உலகத்துல பூக்கக்கூடிய அத்தனை மலர்களும் இறைவனுக்கு படைக்கப்பட வேண்டியதுதான், அன்னைக்கு படைக்கப்பட வேண்டியதுதான். அதனால் புனை மலர் மாகொடி, எந்த மலர்னாலும் சாத்தலாம். நம்ம கூட சொல்லுவோம் இந்த மலர் சாத்தலாம், இந்த மலர் சாத்தக்கூடாது, அப்படிலாம் எந்த பேதமும் கிடையாது. இதெல்லாம் நம்ம உருவாக்குறது. எல்லா மலரும் இறைவனுக்கு சாத்தலாம். அப்ப புனை மலர் மாகோடி. இந்த புனை மலர் என்னது அப்படின்னு அதுக்கும் வந்து நமக்கு இருக்கு. என்னதெல்லாம் அப்படின்னாக்க மல்லிகை, நித்தியமல்லி, ஜாதி, சம்பகம், அசோகம், தாமரை, பாக்குப்பு, குவளை, புன்னை, ஆம்பல். இந்த 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 மலர் நீங்க பாத்தீங்கன்னாக்க எல்லா காலங்களிலும் பூக்கக்கூடிய மலரா இருக்கும். அந்தந்த காலங்கள்ல பூக்கக்கூடியது. குவளை ஒரு இடத்துல ஒரு ஒரு காலம்ல பூக்கும். மல்லிகை எல்லா காலத்திலயும் மல்லிகை பூக்காது. மல்லிகைக்குன்னு ஒரு காலம் இருக்கும். நித்தியமல்லி என்னைக்கும் பூக்கக்கூடியது. ஜாதி, அதாவது பிச்சிப்பூன்னு சொல்லக்கூடியது ஒரு இடத்துல ஒரே ஒரு காலத்துலதான் மலரக்கூடியது. அதே மாதிரி பாக்கு, புவளை, புன்னை, ஆம்பல் எல்லாமே அந்தந்த காலகட்டங்கள்ல பூக்கக்கூடியது. அந்தந்த சீசன் சொல்றோம் இல்லையா, அந்தந்த சீசன்ல. அப்போ அந்தந்த சீசன்ல பூக்கக்கூடிய எல்லா மலர்களையும் நாம் இறைவனுக்கு காட்டலாம். இது என்ன அப்படின்னா நம்ம மனதுல இருக்கக்கூடிய அத்தனை, நமக்குள்ள இருக்கு மலர் இல்லைங்களா. நம்ம பார்த்திருக்கோம் எத்தனை மலர்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். சலசரத்தனத்தோடு சேர்ந்து 7 மலர்கள் இருக்கு. அப்ப இந்த விஷயங்களை தான் நம்ம இதோட ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும், அதாவது மூலாதாரம் தொட்டு சகஸ்ரதளம் வரை எல்லா பிரதேசங்களிலும் நாம் அன்னையை நினைத்து நினைவு கூறி அவளை வந்து நாம் வந்து அர்ச்சிக்க வேண்டும். அதெல்லாம் அதுக்குதான் அந்த அர்த்தம். இந்த மணிபுரகம் சொல்லக்கூடிய உலகியல் சிந்தனைகள் இல்லை, அநாகதம் சொல்லக்கூடிய ஆசை சம்பந்தமானது இல்லை, அன்பு சம்பந்தமான பற்று சம்பந்தமானது இல்லை, விசுத்தி சொல்லக்கூடிய ஆணவம் இல்லை, அகங்காரம் இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே எதுக்குதான் அப்படின்னா அந்த அன்னையை போற்றுவதற்காகத்தான். அதனாலதான் இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணும்போது என்ன செய்யும் யோஜனை அப்படின் போது புத்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ஒலி வந்து உரை செய்யும். அப்ப அங்க வந்து அன்னை வந்து நாதமாக வந்து நம்மை உரைத்து, ஏன்னா இவ்வளவு நம்ம வாணின்னு பார்த்திருப்போம், வாகீஸ்வரின்னு பார்த்திருப்போம் இல்லைங்களா, மகா சரஸ்வதின்னு பார்த்திருப்போம். அதனால இவளுக்கு வந்து பைரவிக்கு வந்து அத்தகைய பெயர் இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல அவ வந்து நாதமாக வந்து நமக்கு கற்றுக் கொடுத்தாள். உரை செய்யும் அப்படின்னா என்னதுன்னா கற்றுக் கொடுத்தல், விளக்குதல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல பாயிண்ட் திரும்புது. என்ன ஆகுது அப்படின்னா வாசமில்லாத மணிமந்திர யோக தேசம் திகழும் திரிபுரை தானே. அப்ப இந்த இடத்துல இருந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் உள்ளே நின்று நமக்கு வாசம் இல்லாத, வாசம்னா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வெளியில தெரியக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி இல்லாத மணிமந்திர யோகம். மணிமந்திர யோகம்னா என்ன அப்படின்னா பொதுவா மணிமந்திரம் அப்படின்னா எதை சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ரசமணி சாற்றி கையில அத வச்சு வழிபடக்கூடிய ஒண்ணு சொல்லுவாங்க. இல்லைன்னா மணி மந்திரம் ஔஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நவ மணிகள்ல இந்தந்த மணிகள் இந்தந்த வியாதிக்கு வந்து நமக்கு சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இந்த வியாதிகளே என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கர்மாவினால் நாம் பெற்றுக்கொள்வது. அப்போ அந்த என்ன கர்மாவோ இந்த நேரம் அவஸ்தைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்ப அந்த கர்மாவை போக்குவதற்காக சில சில நவமணிகள் நம்ம பார்க்கலாம். கோமேதகம் போடுங்க உங்களுக்கு இது சரியாகும், முத்து போடுங்க சரியா போகும், இல்லைன்னா கார்னெட் போடுங்க சரியாகும் எல்லாம் சொல்லி இன்னைக்கும் நிறைய இந்த நவரத்ன கல்லு வச்ச மோதிரம் போடுறது, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட கல்லு வச்ச மோதிரம் போடுறது, இதெல்லாம் வழக்கத்துல இருக்கு. அது ஒரு தீர்வு முறையாவே நம்ம இப்போ பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி அதுதான் மணி மந்திர யோகம். அப்ப இந்த இடத்துல எது மணி மந்திர யோகம்? நம்முள்ளே இருக்கக்கூடிய 9 மணிகள். அப்ப இந்த நம்முள்ள இருக்கக்கூடிய 9 மணிகள் என்ன? நவ வாசல்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள். இல்லைன்னா நம்ம இந்த முடிச்சுக்கள்ல நம்ம ஒரு இந்த 7 ஸ்தானங்கள் சொல்றோம் இல்லையா? மூலாதாரத்திலிருந்து சகஸ்ரதலம் வரை. இதுல நெற்றி விசுத்தியில இருந்து ஆக்ஞையில இருந்து மேலே சகஸ்ரதலம் வரை இன்னும் 2 இருக்கு. அப்ப நம்ம 9 புரிஞ்சுக்கலாம். 9 ஸ்தானங்கள். இது எல்லாமே எல்லாவற்றிலும் அவளை உள்நிறுத்தி நாம் பயணப்பட வேண்டும். அப்ப இந்த வெளியில பண்ண அத்தனை பூஜையையும் நம்ம உள்ளே உள் பூஜையாக மாற்ற வேண்டும். அக பூஷணையாக மாற்றும் போது அவளை நாம் திரிபுரையாக காணுவோம் அப்படின்னா. அப்ப இந்த இடத்துல ஒரு ஒப்புமையை கொண்டு வர்றாரு. இவ்வளவு நேரமும் வைரவியை பத்தி பேசிட்டு வந்தவரு இவள் தான் திரிபுரையும் கூட அப்படின்னு நமக்கு ஒரு உண்மையை சொல்றாரு. இப்ப இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு வந்ததுனால நம்ம ஆமா இவதான் திரிபுரைன்னு சொல்றோம். ஆனா இப்ப நீங்க இந்த பைரவியை மாத்திரம் பார்த்துட்டே வரும்போது நம்ம அவளை வாகீஸ்வரியாக, மகாசரஸ்வதியாக, சரஸ்வதியாக, ஞானத்தின் தலைவியாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனா இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, தேசம் திகழும் திரிபுரை காணே அப்படின்றாரு. அப்போ இவளை அங்கே கொண்டு சேர்த்து விடுகிறார். அப்ப திரிபுரைனா யாரு? நம்ம போன பகுதியில முழுக பார்த்தோம். அவள் தான் ஆதார தெய்வமாக இருப்பவள், அவள் தான் இந்த உலகம் இயங்குவதற்கு காரணமாக இருப்பவள் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அப்ப இந்த ஞானம் தான் பிரதானமான விஷயமாக விளங்குகிறது இந்த உலகம் இயங்குவதற்கு. எது உலகம்? இப்போ வெளியில பார்த்தா இந்த பிரபஞ்சம் உலகம், உள்ள பார்த்தா இந்த உடல் பிரபஞ்சம். அப்போ அதுதான் உலகம் இல்லைங்களா? அப்ப இந்த உடல் இயங்குவதற்கு ஆதாரணமான ஞானமாக விளங்குபவள் யாராக இருக்கிறாள்? இந்த பைரவியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 சூட்சுமமான ஒரு பாடல். ஒரு ஷிஃப்ட சொல்றாரு, வெளியில இருந்து உள்ள போகக்கூடிய ஷிஃப்ட். அந்த 2க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு புள்ளிய சொல்றாரு. எந்த புள்ளியில அது உள்ள மாறும், எந்த இடத்துல இருந்து கவனிக்க ஆரம்பிக்கணும் நம்ம உள்ள இருந்து அப்படின்னு. பூஜையே இதுக்காக தான், புறத்துல செய்து விட்டு உள்ளே செல்வதற்காகத்தான் இந்த பூசணையே அப்படிங்கறதுதான் முக்கியம். சோ அத்தகைய ஒரு சூட்சுமமான மந்திரம் இது. அதை உங்களோடு பகிர்ந்து காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை கொள்கிறேன். ரொம்ப அற்புதமான உரைங்கம்மா. வழக்கம் போல சரவணன் ஐயா வந்திருக்காரு. லைன் ஐயா, சரவணன் ஐயா பேசி முடிச்சோன்னா நீங்க நிறைய செஞ்சுக்கிறீங்க. வாங்க சரவணன் ஐயா. வணக்கம். ரொம்ப தாமதமாக வந்துட்டேன். ஸோ குயிக்காக முடிச்சிடுறேன். ஸோ இந்த பாடல் இப்போ நேற்று பாடலுடைய தொடர்ச்சியாக எடுத்துக்கலாம். பூசணையாலே அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பூசையை ஏற்றுக்கொள்பவளாக இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லி நேற்று கருத்தை முடிச்சிருந்தோம். ஸோ என்ன மாதிரி பூஜைகளை அவள் ஏற்றுக்கொள்கின்றாள் அப்படின்ற ஒரு கருத்தும், பூசையை ஏற்றுக்கொண்டு அதன் பலனாக என்ன கொடுக்கின்றாள் அப்படின்னு சொல்லப்பட்டதுதான் இந்த பாடலுடைய கருத்து. ஸோ மேலும் இந்த மானசீகமான அந்த பூஜையினுடைய மகத்துவத்தை இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல பூசணைக்கு கந்தம், புனைமலர், மாகோடி அப்படின்றாரு. ஸோ பூசணைக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இந்த இடத்துல கந்தம்னா வாசனைக்கான பொருட்கள். ஸோ அது சந்தனம், குங்குமம், பன்னீர், இப்படி பல பொருள் எடுத்துக்கலாம் இதில். ஸோ இதை நம்ம வெளியில் வச்சு எப்படி பூஜை செய்கிறோமோ அது போலவே மனசுக்குள்ளேயே நம்ம அது இருப்பது போல் ஒரு பாவனை தான் இது முழுமையாகவே. ஸோ பூஜை செய்துக்கலாம். அந்த பொருட்களை வைத்து மலர், மாகோடி அப்படிங்கிற இந்த இடத்துல மாகோடி அப்படின்னு சொல்லப்படுறது, கோடி என்பது ஒரு எண்ணெய் குறிப்பிட்டாலும் அதற்கு 2 பொருள் இருக்கு கோடி அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு. ஒன்று அப்படின்னா இந்த இடத்துல ஒரு தேவைக்கு அதிகமாக அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒன்று கோடி அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு எல்லை இல்லாதது. இந்த இடத்துல நம்ம பேச்சு வழக்கிலே சொல்லுவோம், கோடினா எல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கோடி இல்லைன்னா தூரத்தில் இருக்கு கோடி அப்படின்னு சொல்லுவோம். அது போல ரொம்ப அளவுக்கு அதிகமான அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இன்னொன்று ஒரு பொருள் என்னன்னா தூய்மை, மன தூய்மை அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். ஸோ மானசீக பூஜைகள் செய்யும் பொழுது இந்த இடத்துல எந்த அளவுக்கு மனசு தூய்மையா இருந்து, ஏன்னா இந்த சைடு பூஜைகள் செய்து கொண்டு அந்த பக்கம் ஒரு ஆசை பற்றின் காரணமாக தீய சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அதனால எந்த பலன்களும் இல்லை இந்த இடத்துல, இல்லைங்களா? ஸோ அதனால் இங்கே மனது தூய்மையாக வைத்து கொண்டு அந்த பூஜைகளை செய்ய வேண்டும் அப்படின்றது ஒன்று.
ஸோ மனசுக்குள்ளே பாவனை பூஜை செய்ய ஆரம்பிச்சாச்சு. இப்போ அடுத்தது இந்த வாத்திய கருவிகள்லாம் வேணும் இல்லையா? ஸோ இறைவனுக்கு வந்து நம்ம கோயிலில் வச்சு பார்க்கும்போது மணி அடிக்கிறது, மேலதாளம் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு செய்யும் பொழுது அதற்கு தான் சொல்கிறாரு, யோசனை பஞ்சத்து ஒளி வந்து உரை செய்யும் அப்படிங்கிறாரு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல எதெல்லாம் இந்த இடத்துல ஒரு பஞ்ச வாத்தியங்களை வந்து சொல்கிறார். பஞ்ச வாத்தியங்களை சொல்லி இந்த இடத்துல அதை செய்யலாம், அந்த சத்தத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எதெல்லாம் சத்தம் இந்த இடத்துல நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா, அது கூட இந்த இடத்துல சத்தம் தான். இடகலை பங்களை மூச்சு மூச்சுக்கு சந்தனை. இன்னொன்று இந்த யோசனை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த யோசனைனா என்னன்னா நம்மளுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி வைத்தல். இந்த இடத்துல யோசனைன்றா சிந்திக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ 100% நம்மளுடைய மனமானது எந்தெந்த வாத்திய கருவிகள் இருக்கோ அந்தந்த இடத்துல இருக்குது. எப்படின்னா இப்போ மூச்சு காத்து விடணும், மூச்சு காத்தின் மேலேயே வைத்துக் கொள்றது அது. அப்புறம் நம்ம கண்ணினுடைய துடிப்பு இருக்கு இல்லையா, அதுலேருந்து கூட ஒரு சத்தம் இருக்கும். ஸோ இதய துடிப்பு, ஸோ மந்திரங்களை மானசீகமாக உச்சரித்தல், அப்புறம் நம்மளுடைய நாரி நரம்புகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட சத்தம் இருக்குது. அதெல்லாம் உபவாத்தியங்கள். இதெல்லாம் திருமந்திரத்தில் 3வது தந்திரத்திலே ஒரு பாடலை ரொம்ப விளக்கமாக கொடுத்துருக்கோம், எப்படி இந்த சத்தத்தை எழுப்புவது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போலவே அதை சத்தமாக வைத்துக்கொண்டு அந்த பூஜையை செய்ய வேண்டும் இந்த இடத்துல. அடுத்தது வாசம் இல்லாத மணிமந்திர யோகம் அப்படிங்கிறார். ஸோ வாசம் இல்லாத அப்படிங்கிறாரு. வாசம் இல்லாத அப்படின்னா வாசனையோட அப்படின்றது முதல் அடியில் சொல்லிட்டாரு. இதில் வாசம் இல்லாத அப்படிங்கிறார். எது வாசம் இல்லாத அப்படின்னா, வாசம் இல்லாதன்னா நேரடியாக அந்த பொருளை பார்க்கக்கூடாது, இந்த புலன்களினால் நுகர முடியாதபடி அப்படின்னு பொருளை எடுத்துக்கணும். புலன்களால ஏன்னா அந்த சைடு பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல செய்யும் பொழுது அந்த சைடு ஒரு சத்தம் கேட்குதுன்னா என்ன பண்ணோம், காது நேரம் அங்கே போகும் இல்லையா. யாராவது முன்னாடி குறுக்க இருக்க நடந்து போனாங்கன்னா கண் அங்கே போகும். ஸோ கவனம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. 5 புலன்களில் 5 புலன்கள் 5 பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கும், ஏமாற்றிக்கிட்டே இருக்கும். பூஜையே பண்ணக்கூடாது, நம்மளை தியானம் பண்ணக்கூடாது. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு. ஸோ வாசம் இல்லாதன்னா புலன்கள் எல்லாத்தையுமே அது நுகராது அப்படின்னு சொல்லி பொருளை எடுத்துக்கிறோம் அந்த இடத்துல. அப்படிதான் இந்த மணி மந்திர யோகம். ஸோ இந்த பூஜை, இந்த மந்திரத்தை சொல்லி இந்த யோகம் என்று சொல்லப்படுவது தொடர்ந்து செய்து கொண்டே இருத்தல் இந்த இடத்துல. ஸோ அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸோ அந்த பூஜையை தான் அம்மா ஏற்றுக்கிறா. போன பாடலை முடிச்சாலே பூஜையை ஏற்றுக்கொள்போலாக இருக்கிறாள். ஸோ இதை ஏற்றுக்கிறா. அப்படி ஏற்றுக்கொண்டு அதனுடைய பலனாக என்ன கொடுக்குறா அப்படின்னா, தேசம் திகழும் திருப்புரை காணே அப்படின்னு. ஸோ திருப்புரையை என்ன பண்ணுறா, மூலமாக தன்னுடைய ரூபத்திலே வந்து அவர்களுக்கு தரிசனம் கொடுக்குற அளவு தேசம் திகழும் அப்படிங்கிற. ஸோ எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இறைவி இங்கே தரிசனமே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ நாளடியும் சேர்த்து பொருள் பார்க்கும் பொழுது மானசீகமாக நம்மளால் இயன்ற அளவிற்கு, தேவைக்கு அதிகமான அளவிற்கு இந்த இடத்துல பூக்கள், வாசனை மிகுந்த பொருட்களை வைத்து இந்த இடத்துல மன தூய்மையோடு ஒரு பூஜை செய்ய வேண்டும். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள், நாடி நரம்புகள் வழியாகவே இருக்கக்கூடிய சத்தங்களை வாத்திய கருவிகளாகவே வைத்து நாம் ஒரு பூஜை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த திருப்புரையானவள் என்ன செய்கிறா, அந்த பூஜையை ஏற்றுக்கொண்டு அவளே எங்கள் தரிசனம் கொடுக்கிறாள். இதுதான் இந்த பாடலுடைய கருத்து. நன்றி. நன்றிங்க ஐயா. வந்த அனைவர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தலம் நிறைவேறுகின்றது. 5, 4, 3, 2, 1.